அப்பெல்லாம் எங்கள் ஆயா இருக்கிறப்ப அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அந்த என்ன சொல்றது, தேங்காய், அது இல்லாமல் இந்த பருப்பு, கடலை பருப்பு, இந்த பருப்பு, அப்போல்லாம் வந்து இந்த காராமணி, இந்த பருப்புலாம் கிடைக்கும். காராமணி, பில்பாசரை, இதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது மாதிரி தேவையான போட்டுட்டு அரைச்சி அப்படியே ஒரு தொக்கா இவ்வளோ பெருசாக ஒரு உருண்டை எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தொட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே கூழ்லாம் சல்லுன்னு போயின்னு இருக்கும் உள்ள. சொம்பா குடிப்பேன் நான் கூழ். இப்பெல்லாம் பார்த்தா கூழ் வந்து என்ன சொல்றது, எக்ஸ்போல வர மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தோன்னா கம்மங்கூழ் வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம், மில்லட் வச்சிருக்கேன்னு எக்ஸ்போல காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூழ் கூட சொம்பா குடிச்ச உடம்பு இது கூழ். ஆமா, எந்த விவசாய வேலைக்கு போனாலும் கூழ் தான் எடுத்துன்னு வருவாங்க. எங்க ஆயெல்லாம் இருந்தப்போ, எங்க அம்மா வரைக்கும் சரி கூழ். நாளைக்கு நான் கூழ் செய்றேன். சரி, ஓகே ஓகே மக்களே, நீங்களும் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கூழ், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், அது இல்லாமல் களி செய்வாங்க. களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் அந்த காலத்துல இதான். எங்க ஆயாலாம் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. கடைசி காலத்துல தான் வந்து ஊசிலாம் போட்டோமே நாங்க. எதுக்குமே போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன வயசு ஆயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 87-90 வயசு கிட்ட தான் இருந்தாங்க. 90க்கு மேல அவங்க பர்த்டே டேட் எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க ஆனா 80க்கு மேல 90க்கு மேல. இப்ப எப்ப போனாலும் இன்னும் 83 தாண்டா ஆகுது, இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. நான் போய் சிங்கப்பூர் போய் வந்து 7 வருஷம் ஆச்சு, போறப்ப சொன்னாங்க 83. நான் வந்ததுக்கு அப்புறம் 83 தான் சொல்லிருப்பாங்க. 83 தான் ஆகுது அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கும்.